Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope all doing good. இன்னைக்கு நம்ம ஒரு travel plus wedding vlog தாங்க பார்க்க போறோம். சஷ்டு பிறந்து 3 monthsல நாங்க வந்து ஃளைட்ல போறோம் first time. சோ ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. அது மட்டும் இல்ல கொஞ்சம் கோல்டான பிளேஸ்க்கு போறோம். அதனால வந்து குழந்தைகளை கூப்பிட்டுட்டு எப்படி வந்து ஃளைட்ல travel பண்றது இல்ல கோல்ட் பிளேஸ்க்கு போறதுன்னு ஒரு சில இன்ஃபர்மேஷனும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்காக போறோம். அதுவும் பஞ்சாபி வெட்டிங். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா நாங்க கிளம்பணும். சென்னை டு ஷிம்லா டைரக்ட் ஃபிளைட் அவைலபிள் இல்லை. ஸோ வி ஹவ் பிளான்ட் சென்னை டு சண்டிகர் வந்து ஃபிளைட்ல போயிடலாம். தென் சண்டிகர் டு ஷிம்லா கார் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அகெயின் ஃபிளைட் எடுக்க வேண்டாம். பிகாஸ் ஷிம்லாலேயும் ஏர்போர்ட் இருக்கு. ஷிம்லா ஏர்போர்ட்ல இருந்து நாங்க ஸ்டே பண்ணிருக்கிற இடத்துக்கு போறதுக்கு 2 hours ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபிளைட்ல டிராவல் பண்ணா அதுலயே பாதி டைமிங் போயிடும், செக் இன் செக் அவுட்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இல்லாம நாங்க சண்டிகர் போயிட்டு அங்க இருந்து கார்ல கிளம்பிட்டோம். மார்னிங்ல இருந்து எதுவுமே பெருசா சாப்பிட்டுக்கல. ஏர்போர்ட்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் லஞ்ச் எடுத்துக்கல. ஸோ வந்து போற வழியில ஏதாச்சும் சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு ஹோட்டல் போனோம். சாப்பாடு பயங்கர மொக்கையா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நார்த் இந்தியால ஃபுட்டுக்கு கொஞ்சம் நம்மளாம் கஷ்டப்படணும், அதுவும் முக்கியமா சவுத் இண்டியன்ஸ். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேயும் டிராவலை ஸ்டார்ட் பண்ணோம். சண்டிகர் டு ஷிம்லா 3 hours போயிடலாம்னு சொல்லி பார்த்தா இட் டுக் ஆல்மோஸ்ட் 4 hours. ரொம்ப கஷ்டமா இருந்தது. நல்ல வேளை பாப்பாவுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் தான். ஸோ அதனால பெருசா எந்த ஸ்ட்ரெதும் எடுத்துக்கல. இருந்தாலும் அந்த டிராவல் ரொம்ப லாங்கா இருந்தது. நைட் போனதும் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்த ஹோட்டல் நேம் மேரிகோல்ட் சரோவர். நல்லா இருந்தது. ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா 2 குவீன் சைஸ் பெட் போட்டிருந்தாங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருந்தது. அதோட வியூவுமே சூப்பராக இருந்தது. நான் மார்னிங் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லை, நைட் ஃபுட் சாப்பிட போனோம் டின்னருக்காக. டின்னரும் ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. மார்னிங்ல இருந்து ரொம்ப ட்ரையாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது. பட் அங்கே நார்த் இந்தியன் ஃபுட் தான் இருந்தாலும் எம்மியாக சூப்பராக இருந்தது. அதுக்கே அந்த ஹோட்டலுக்கு நம்ம போகலாம். நான் போன நார்த் இந்தியன் ட்ரிப்லேயே சாப்பிட்ட ஹோட்டல்லையே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் இந்த வந்து மேரிகோல்ட் சரோவர். நீங்கள் என்னைக்காச்சும் ஷிம்லா பிளான் பண்ணுறீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் அங்கே ஃபுட்டு ட்ரை பண்ணுறதுக்காகச்சும் போங்க. இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. பட் யூ வில் லைக் இட். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல் டே ட்ராவல் பண்ண டயர்டில் நல்லா டின்னர் முடிச்சுட்டு சூப்பராக தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் ஹல்திக்கு ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. வெட்டிங் நடக்க போகிற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஷிம்லா தான். ஸோ மார்னிங் இங்கேருந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு ஐடிசியில் ஸ்டே பண்ண போயிட்டோம். நைட் வந்து ட்ராவல் பண்ணுறது, பாப்பாவோட ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுவும் மழையாக இருந்தது இல்லையா. ஸோ அதனால நைட் நாங்கள் இந்த ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணோம். மார்னிங் வந்து ஐடிசிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். இப்போ நம்ம பேபிஸை குறிப்பாக 6 months பிலோ இருக்கிற பேபிஸை ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறப்போ என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் தான். அவங்களோட காஸ்டியூம் வந்து நீங்கள் என்ன பிளேஸ்க்கு போகிறீங்களோ அதுக்கேற்றாப்புல எடுத்துக்கோங்க. முக்கியமாக ஏர்போர்ட் போகிறப்போ, ஃப்ளைட்டில் போகிறப்போ, இதை மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறப்போ நல்லா கவர்டு ஃபுல் பாடி சூட் வாங்கிக்கோங்க. ஸோ அவங்க வார்மாக இருப்பாங்க. அவங்களுக்கு சாக்ஸ், மிட்டன்ஸ், குல்லா எல்லாமே மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான். ஃபுட்டு பிரஸ்ட் மில்க் இல்லைன்னா ஃபார்முலா மில்க். நீங்கள் வந்து பிரஸ்ட் மில்க் பம்ப் யூஸ் பண்ணி பிரஸ்ட் மில்க்கை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு அதை கூட கொடுக்கலாம். இது 2 ஆப்ஷனுமே இருக்கிறப்போ எல்லா இடத்துலையுமே பிரஸ்ட் மில்க் கொடுக்குறது கன்வீனியன்ட்டாக இருக்காது இல்லையா. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்போ குழந்தைங்களுக்கு பிரஸ்ட் ஃபீட் இல்லைன்னா மில்க் கொடுங்க. அவங்க ஏதாச்சும் சிப் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு காது வலி வராது. ஸோ இந்த நான் சொன்ன ப்ரிகாஷன்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ குழந்தைங்க வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. என்ட்ரி ஆகுறப்பவே ஹிமாச்சல் பிரதேஷோட அந்த வேர் பண்ணுற பஹாடி தொப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை போட்டு தான் வெல்கம் பண்ணாங்க. ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்தது. இப்போ எங்களோட அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஷனு வேர் பண்ணியிருக்கிற லெஹங்கா பார்த்தீங்கன்னா பேண்டலூன்ஸில் எடுத்தது. நான் வேர் பண்ணியிருக்கிற குர்தா சூட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் எடுத்தது. சஷ்டுவோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் எடுத்தது. எங்கள் அம்மாவோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா போத்தீஸில் வாங்கினோம். இதே மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸும் அழகாக வேர் பண்ணிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இந்த நார்த் இந்தியன் வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் டான்ஸ் தாங்க ஃபுல்லாக. ஷனுக்குட்டி பார்த்து எக்ஸைட் ஆனால் அதே நேரத்தில் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி அவளோட ஏஜ்லலாம் நிறைய பேர் இல்லையா. அதனால டான்ஸ் ஆட போகிறப்போ இல்லை வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் ஃபீல் பண்ணா. பட் அவங்களோட செலிப்ரேஷனே தனிதாங்க. ஃபுல்லாக டான்ஸாக செமையாக என்ஜாய் பண்ணாங்க.
முடிஞ்சதும் லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சங்கீத்துக்கு ரெடி ஆனோம். அங்கே மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளிங்கியாக டிசைனர் சாரீஸ், லெஹங்கா, சூட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து நார்த் இந்தியன் வெட்டிங் அட்டென்ட் பண்ணுறோமா, பார்க்குறதுக்கே அவ்வளோ கண்ணுக்கு வந்து பிளிங்கி ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. எல்லாருமே நல்லா சூப்பராக இருந்தாங்க. மேக்கப் போடாத ஃபுல் மேக்கப் ஆனோட. நம்ம ஊர்லலாம் வந்து பெரியவங்கெல்லாம் அந்த அளவுக்கு மேக்கப் பண்ண மாட்டாங்க இல்லையா, அங்கெல்லாம் அப்படி இல்லை. எல்லாருமே சூப்பராக மேக்கப் போட்டு நல்லா பிளிங்கியாக ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. நானும் எங்கள் மம்மியும் மட்டும்தான் கொஞ்சம் சில்க் சாரி கட்டிட்டு போயிருந்தோம். மீது எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. ஷானுக்குட்டி அவங்க வைபுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஒரு லெஹங்கா வேர் பண்ணியிருந்தா. இந்த லெஹங்கா நாங்கள் வந்து கத்தீட்ரல் ரோடில் இருக்கிற எல் ஷாப்பில் தாங்க எடுத்தோம். அப்புறம் என்னோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹயக்ரீவாஸில் எடுத்தோம். இது சாஃப்ட் சில்க். அம்மாவோடது பார்த்தீங்கன்னா பச்சையப்பாஸில் எடுத்தது. சஸ்டோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மதர் கேரில் எடுத்திருந்தது. பிகாஸ் ஃபுல் சூட் வேணும் இல்லையா, அந்த கோல்டு, அதுவும் ஈவினிங் நைட் ஃபங்க்ஷனுங்கிறதுனால கொஞ்சம் கவர்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கவர்டு சூட் செட் வாங்கியிருந்தோம் மதர் கேரில் இருந்து. என்னோட ஹஸ்பண்டோட சூட் பார்த்தீங்கன்னா பிளாக்பெரியில் எடுத்திருந்தோம். ஷர்ட் ஃப்ரம் லீவைஸ். இதெல்லாம் தான் எங்களோட அவுட்ஃபிட் டீடைல்ஸ். நார்த் இந்தியன் வெட்டிங் ஆன் டைம் வந்து இதுதான், இந்த டைமில் பர்டிகுலராக பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து அவங்க பெருசாக ஸ்ட்ரதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா, அது என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் 6:30க்கு ஃபங்க்ஷன்னா 6 o'clockலேருந்து நம்ம வீட்டிலேருந்து பெரியவங்க ரெடியான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் அவங்க அப்படி இல்லை, ரொம்ப கூலாக கேஷுவலாக எல்லாமே பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வந்து சங்கீத்துக்கு வந்து 7 o'clock போட்டிருந்தது. நாங்களே 8:30க்கு தான் போனோம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணது அரௌண்ட் 10 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சங்கீத்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஷானுக்குட்டி கொஞ்சம் நேரம் விளையாடணும்னு சொன்னால், ஸோ நான் அவளுக்கு கம்பெனி கொடுத்துட்டு அங்கே ப்ளே ஏரியாவில் போட்டு கொஞ்சம் விளையாடிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா தி வெட்டிங் டே. வெட்டிங் பார்த்தீங்கன்னா நைட் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுல் டே ஃப்ரீயாக தான் இருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரூமில் ஹோட்டல்லன்னு சுற்றிட்டு இருந்தோம். எங்கேயாவது சைட் சீயிங் போகலான்னு சொன்னாங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஹில் ஸ்டேஷன்னாலே கொஞ்சம் பயம். அங்கெல்லாம் போனால் ரூம்லேயே உட்காந்துருக்கணும் தான் நினைப்பேன். பட் பாப்பாவும் இருந்தால அவளை வச்சுட்டு காரில் சுற்றிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது, நம்ம வந்து ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வரலை, வேணும்னா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்களும் நீ இல்லாமல் நாங்கள் போகலன்னு சொல்லிட்டு பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஷானுக்குட்டி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் ஷார்ட்ஸ்டுக்குட்டி அவ்வளோ அழகாக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக அப்படி ஹாப்பியாக இருந்தது. போதுமான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வெட்டிங் கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷானு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எல் ஷாப்பில் எடுத்தது, அவளோட பர்த்டேக்கு எடுத்தது, அதுதான் வேர் பண்ணியிருந்தா. என்னோட சாரீ பச்சைப்பாஸ், அம்மாவோட சாரீ RMKV. சஸ்டோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ் வந்து பேண்டலூன்ஸில் எடுத்தோம். தென் அவளோட ஸ்டாக்கிங்ஸ் வந்து H&Mல எடுத்தது. ஸோ ஆல் செட். பட் ஸ்டார் ஆஃப் த ஷோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான். ஷிம்லாவில் அந்த -டிகிரியில் சூப்பராக ஒரு அழகான ஷர்ட் அண்ட் நம்ம ஊர் ராம்ராஜ் வேஷ்டி கட்டிட்டு பக்காவாக ட்ரெடிஷ்னலாக போயிருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. முக்கியமாக தீபக் அண்ணா சொன்னாங்க, நீ சொல்லியிருந்தா நானும் இதை வேர் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொன்னாங்க. அந்த ட்ரெஸ் நம்மளோட வேஷ்டி சட்டையோட அந்த தர்பனோட லுக் பார்க்குறப்போ அவ்வளோ நல்லா இருந்தது.
ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வர்றப்பவே டான்ஸ் ஆடிட்டு தானே வருவாங்க. ஐ திங்க் பராத்தா சம்திங் அந்த இதுல வந்து டான்ஸ் ஆடிட்டு சூப்பரா எல்லாரும் வந்தாங்க. அங்க வந்த உடனே இங்க ஆரத்தி எடுக்கிறவங்களை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த கங்கா ஆரத்தி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிஃப்ட் கொடுத்துட்டு உடனே வந்து மாமாலாம் ரூமுக்கு போயிட்டாங்க. ஏன்னா மாமாக்கு சுத்தமா முடியல. ஸோ நானும் அம்மாவும் ஃபுட் சாப்பிட்டுட்டு நைட் ரூமுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்க எல்லாமே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிகாஸ் ஷானுக்குட்டிக்கு ஸ்கூல்ல இம்பார்ட்டண்டா ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல ஷானு வேற பார்ட்டிசிபேட் பண்றா. அதனால எங்களுக்கு வந்து இருந்து அங்க ஊர் சுத்தி பாக்குறதுக்கு வந்து டைம் கிடைக்கல. தீபக்கண்ணாவும் காந்திஜியும் சொன்னாங்க இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் டைம் ஒத்துழைக்காத காரணத்தினால் நாங்கள் அடுத்த நாளே கிளம்பிட்டோம். ஷிம்லாவை சுற்றி பார்க்க முடியாமல் ஓகே ஃபஸ்ட்டுக்குட்டிலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் போன வெட்டிங் பார்த்தீங்கன்னா பஞ்சாபி வெட்டிங். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பஞ்சாபி வெட்டிங்க்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நார்த் இந்தியன் வெட்டிங்க்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்க்கு போகிறோம். எல்லாமே ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் குவைட் குட். ஃபர்ஸ்ட் வந்து பேபியாக இருந்தாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடிஞ்சது எங்களால். ஸோ 6 monthsக்குள்ளே தானே சமத்தா பாப்பா தூங்கிட்டு இருந்தா. ஸோ எங்களுக்கு பெருசாக எந்த ஸ்ட்ரெயினும் கொடுக்கல பாப்பா. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சுங்க. ஷிம்லாவை தான் சுற்றி பார்க்க முடியல. ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கு 2 years ஆகட்டும், அப்புறமா வந்து சுற்றி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிம்லா டு சண்டிகர் கார் டிராவல். அப்புறம் சண்டிகர்லேருந்து நாங்கள் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். இந்த டைம் எங்களுக்கு டைரெக்டாக சென்னை ஃப்ளைட் கிடைக்கலைங்க. நாங்கள் வந்து மும்பை போயிட்டு அதுக்கப்புறம் மும்பைலேருந்து சென்னை கனெக்டட் ஃப்ளைட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் என்னோட பஞ்சாபி டெஸ்டினேஷன் வெட்டிங் vlog. என்னோட டிஜிட்டல் டைரி மாதிரி கொஞ்சம் இது அங்கே சேவ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.